இந்த இடம் ஒரு ஜீவ சமாதி. நம்ம ஊர் குமாரபாளையத்தை சேர்ந்த அரங்கநாத கவிராயர் அப்படிங்கிறவருடைய ஜீவ சமாதி இது. இவர் 1920களில் தளவாய்ப்பேட்டையில் ஒரு மடம் ஆரம்பித்து இங்கே வாழ்ந்திருக்காரு. குமாரபாளையத்தை சேர்ந்த அரங்கநாத கவிராயர் அப்படிங்கிறவர். நம்ம ஊரை சேர்ந்த இவர் இங்கே ஜீவ சமாதி ஆயிருக்கான்னு கேள்விப்பட்டு சரி இந்த இடத்த பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். 1920களில் சன்னியாசம் வாங்கி இங்கே வாழ்ந்திருக்கார் இவர். இந்த மடத்தை பற்றியும் இவரை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். தளவாய்ப்பேட்டையில் பவானி ஆற்றங்கரை பக்கத்தில் இந்த மடம் இருக்குது. இது இவருடைய உருவச்சிலை. இது அவருடைய ஜீவ சமாதி. இங்கே தான் ஜீவ சமாதி ஆகியிருக்காரு. இந்த மடத்தை பற்றிய தகவல்களை பற்றியும் மடத்தோட தலைவர்கிட்ட தேடி தெரிஞ்சுக்குவோம். ஓம் நம சிவாய. இங்கே அரங்கநாத கவிராயர் அவர்கள் சொந்த ஊர் அவரு குமாரபாளையம். அவருடைய உண்மையான பெயர் சென்னப்ப செட்டியார். அவர் குடும்பத்தின் காரணமாக அவரது மகளை தளவாய்ப்பேட்டையில் கொடுத்திருந்தார். அந்த காலங்களில் குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டு அவர் சன்னியாசமாக மகவீட்டுக்கு சன்னியாசியாகி துறவரம் பூண்டு மதுரை எங்கெங்க சன்னியாசிகள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று இந்த மடத்தை உருவாக்கினார். இங்க மெம்பர்களை சேர்த்தினார், சன்னியாசிகளையும் சேர்த்தினார். மெம்பர்கள் மூலியமாக ஒவ்வொரு இடம், கிணறு, ஒவ்வொரு பொருளாக தானம் கொடுத்தார்கள். 1922 இந்த தார்ஸ் கட்டடத்தை அவர் கட்டி முடித்தார். பிறகு மதுரை தமிழ் சங்கத்தில் அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை என்ற தீர்த்த யாத்திரை எனும் கவியை பாடி சாமிநாத ஐயர் அவர்களிடம் சாத்துக்கவி என்ற பட்டம் வாங்கினார். பிறகு வாழ்ந்து அவரை விநாயகனை உருவாக்கினார். இந்த சிவலிங்கத்தை உருவாக்கி வைத்தார். அன்னக்காவடி எடுத்தார். ஏன்னா அந்த காலங்களில் வீடுகளோ ஓட்டலோ அவர்களுக்கு கிடையாது. அந்த அன்னக்காவடி இரவில் இப்படி 4 சன்னியாசிகள் வந்தால் அவர்களுக்கு அது உரம்பரை. ஊருக்குள்ள சென்று பிச்சை எடுத்துக் கொண்டு சாப்பிடுவது வழக்கம். இன்றும் அதே போல் அவருடைய சித்திரை மாதம் சதய நட்சத்திர குரு பூஜை அன்று 2 நாளைக்கு முன்பாகவே நாங்கள் ஊருக்குள் இவர்கள் மீது அந்த அன்னக்காவடியை வைத்து அரிசிகள் வாங்கி கொண்டு அதில் எவ்வளவு அரிசியா இருந்தாலும் இந்த அரிசியை கலந்து சாதமாக்கி குரு பூஜை நடத்தி மகேஸ்வர பூஜை இந்த சன்னியாசிகளை உட்கார வச்சு செய்து நடத்துகிறோம். 1932 அவர் பரிபூர்ணமானார். அவர் பரிபூர்ண ஆண்டுக்கு முன்னாடி இந்த கிழமை, இந்த நாள், இந்த நட்சத்திரத்தில் எனது உடல் பரிபூர்ணமாகும். இந்த விநாயகரை மேலே வைத்து என்னை கீழே வைத்து இந்த சிவனை தலையில் வைத்து விடுங்கள் என்று கூறிவிட்டு அவர் அமர்ந்தார். இதுதான் இந்த மடத்தினுடைய விவரம். நான் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. நீங்க இப்ப நாங்க சொன்னது வரைக்கும் சொல்லுங்க. அவ்வளவுதான் உங்களோட அனுபவங்கள். நான் 5 ஆண்டுகள் தான் ஆகுது. இவங்க பாரம்பரியமா இருந்துட்டு இருக்காங்க. இவங்கள இதே ஒரு அவருடைய அனுபவத்தை சுவாமி சொன்னாங்க. என்னுடைய அனுபவத்தை பூஜை பண்ணும்போது குழந்தைங்களை ஏதாவது 2 நாள் 3 நாள் சாப்பிடாம இருக்க சாமிட்டு குழந்தை தூக்கிட்டு வருவாங்க.
அந்த மாதிரியான நேரத்தில் நான் சாமிக்கு பூஜை பண்ணி அவங்க அந்த குழந்தை சாப்பிடக்கூடிய பாலில் சிறிதளவு விபூதியை கலந்து சாப்பிட சொல்லுவேன். இங்கேயே சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க வந்து வியாழக்கிழமை தோறும் தீபம் போடுவாங்க. 11 வாரம் தீபம் போட்டு கல்யாணம் ஆகிருக்கு, நடந்திருக்கு. குழந்தை இல்லாமல் குழந்தை கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நான் வந்து நடந்த விழாக்கள், இதெல்லாம் நடந்த உண்மை சம்பவங்கள். வாங்கி கொடுக்குறது பழக்கம். கஞ்சி ஒரு டம்ளர்ல கொடுத்து அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க, ஒரு தட்டை போட்டு போட்டு அங்க வச்சு குத்தி எடுத்துட்டு வாங்க. வச்சு 3 சுத்தி எடுத்துட்டு போனா குடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அங்க வந்து மாசமா இருக்கிறவங்களுக்கு விளக்கண்ணி அந்த காலங்களுக்கு வச்சுட்டு போய் அடி வச்சு ஒரு தொடர்ந்து பழக்கம். அப்படித்தான் இவரு மருத்துவம் மூலிகை செடியெல்லாம் அங்க வச்சிருந்துருக்காரு. அதுதான் பயன்பாட்டில் இருந்தது. வேற மந்திர தந்திரம் எல்லாம் கிடையாது. இப்போ நீங்க சரியில்லை அப்படின்னு சொன்னால் உங்களை மறுபடியும் இந்த படி இறங்கிறதுக்கு விட மாட்டாங்க. பார்வதி பிரம்மஸ்ரீ பிரம்மானந்த ஞான ஸ்ரீ அரங்கநாத கைலாய சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. கும்பிட்டுங்க. திருநீர் இருக்கு. அப்படியே உள்ள போலாம் பாருங்க, சுத்தி பாருங்க. காளியங்கள் இருக்கிற மடம் தான் நாங்கள் சொல்றோம். காளிங்கள் நிறைய இருக்குது. உள்ளவாங்க இவர் தான் ஒரிஜினல். அது சமாதியில் இருக்கிறவர் இவர் தான். முதல் பக்கம் போயிட்டு கிட்டும். கிளாரிட்டி நல்லா இருக்கு. இந்த ரூம் தான் அவர் நிச்சயில இருக்கிற ரூம். அவர் நிச்சயில் இருக்கிற ரூம். இந்த மழையில அன்னக்காவடி அன்னக்காவடி உள்ள இருக்குது. அன்னக்காவடி நிச்சயம் எடுக்கிற பாத்திரம் அதுல மாட்டி ஒரு மாதிரி மாட்டிக்கிறது. துணி மாதிரி பாத்துருக்கு. சின்ன வயசுல பாத்து ஊருக்குள்ள வந்து எடுத்துட்டு போவாங்க. இது பிரபாவளியர் 2 சிவனை கொண்டு சாமி விநாயகர் கொண்டு. நம்ம ஏரியாவில் இருக்கிற கோயிலை பத்தி எடுத்து போட்டுட்டு இது போன மாட்டிட்டு போகும்போது சவுண்ட் வரும். தூக்கிட்டு போறோம் இல்லையா, கரகரம் சவுண்ட் வரும், மணி சவுண்ட். இந்த படம் வந்து வரைஞ்சது கையால. நீங்க அந்த ரூமுக்குள்ள பார்த்தது ஒரிஜினல். அவரு சமாதி ஆகிற காலங்கள்ல இருந்த உடம்பு. அவர்களுக்கு அந்த குருபூசியப்ப சாப்பாடு பரிமாறுறது அந்த தட்டத்துல தான் 2 நிலை. விநாயகர் கொண்டு அவருக்கு ஒண்ணு. எல்லாம் இப்ப நாங்க செய்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ஒவ்வொன்னா. அந்த காலத்துல இது வீடா இருந்து கையோடு போட்ட வீடா. நீங்க எத்தனை வருஷமா தர்மகர்? 2003ல இருந்து தர்மகத்தை நிர்வாகம் பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி. அதான் இவங்க தாத்தா முதல் தர்மகர் தான். சரி சரி. அவரு வந்து இவங்க சாமிக்கு சிசி. அவரு அவரு முதல் தர்மகர் தான். அவரு குமரவளத்தை விட்டு அவர் பொண்ணு வீட்டுக்கு வந்தப்ப அவங்க ரிலேஷன்லயே அடுத்த தர்மகர் தான். 3வது தர்மகர் தான் இவரு. இவர் பேர் ராமச்சந்திரன். என் பேர் லட்சுமி நாராயணனுங்க. அது கூட அவர் ஒத்துமையா பண்ணி வச்சிருக்கிறார். நன்றிங்க. நல்லது. அதாவது தர்மகர்த்தாவோட தாத்தா
இதுல இங்க இருப்பார். மூணு தலைமுறையா இருக்காரு. அதுதான் இப்ப அந்த பேசணும். வன்னி மரம் குளிச்சு சுத்தம் பண்ணி பூவெல்லாம் பொறிச்சிட்டு வந்து வச்சுட்டு 4:45 அலங்காரம் கலைப்பார். கலைச்சிட்டு உள்ள போய் அந்த 2 இடங்கள்ல காட்டு இடங்கள்ல தீபம் போடுவார். 5:30 மணிக்கு பால் வரும். 6 மணிக்கு அபிஷேகம் முடிஞ்சு ஒரு பூசையாகும். முடிந்தது வேலை. வர்றவங்களுக்கு தீபார்த்தனை காட்டுவார். மடத்தை பார்த்துக்குவார். சாயந்தரம் இப்ப 5 மணிக்கு பாராயணத்துக்கு அங்க உட்காருவார். பாராயணம் முடிச்சோம்னா ஒரு பூசை. காலையிலே நைவேத்தியம் உண்டு, சாயந்தரம் நைவேத்தியம் உண்டு. இது தினசரி நடக்கிற பூஜை. ஆமா, செய்யக்கூடிய பணி அவருக்கு ஒத்துழைப்பா இருக்கிறது நாங்க. நல்லது.